வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தம்பின்னு ஒருத்தர் இருக்கான்ல, எஃப்ஜேவை போட்டு பொழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நிறைய ஸ்கிப் பண்ணிட்டே போறாரு. ஆதிரை கூட இவர் பண்ணும்போது சில சம்பவங்கள்லாம் பண்ணார்ல, மருத்துவ முத்தம், அப்புறம் அந்த சீண்டல்கள், இன்னும் கேவலமான விஷயங்கள் அதெல்லாம் நடந்ததில்ல. அப்பவே சரி, அதுக்கப்புறம் நிறைய மார்க் பண்ணாரு. அந்த மார்க் பண்ணும்போதும் சரி, முதல் வாரத்திலேயே வெற்றுவேன் அப்படின்லாம் சொன்னாரு திவாகரை. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விடும்போதும் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். லாஸ்ட்டாக வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்தாரு. பிக் பாஸை வந்து டியூடு அப்படிங்கிற, பிக் பாஸை இவர் டியூடுன்னு தான் கூப்பிடுவார். வித்தியாசமாக பண்ணுறாராம்மா இவர், டியூடா பிக் பாஸு. அப்புறம் வந்து அண்ணான்னு கூப்பிடுறது, என்னது இதெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொன்ன பிறகும் இவன் அப்படி தான் கூப்பிட்டுங்கிறான். டியூடுங்கிறான், இந்த பக்கம் அண்ணங்கிறான். ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பற்றி விஜேஎஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சோம், வந்து கேட்டிருக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்தது போன வாரத்தில். கனியக்கா வந்து திவாகருடைய, அதாவது பிரவீன் இவர் திவாகர் பிரச்சனை வருது இந்த ரீல்ஸ் பண்ணும்போது, கனியக்கா பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. ஜட்டி போட்டு பண்ணால் கேவலமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது, ஷர்ட் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக தானே நான் சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்ல, எஃப்ஜேவை நீங்கள் கட்டி பிடிக்கிறது அது அநாகரிகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு இவர் சொல்ல, அவங்க பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. அக்கா ஒரு முறை அழுதுட்டுலாம் போயிட்டாங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் அந்த ரூம்குள்ளே. சபரியும் எஃப்ஜேவும் பின்னாடியே போனாங்க. நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு அவங்க சொன்னதும் பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே கோமா வந்தாங்க. அதில் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா எதுக்கு நாங்கள் கட்டி பிடிக்கிறத பற்றி பேசினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்க, அவர் வந்து அவங்க ஏன் நடிப்பை பற்றி பேசினாங்கன்னு சொல்ல, டே நீ வந்து அந்த அப்படின்னாரு. டேன்னு சொல்ல, நீ வந்து பொண்ணுங்கிட்ட போயிட்டு முத்தம் கேட்குற, கட்டி பிடிக்கிற, அதெல்லாம் நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து கோமா கேட்க, உடனே திவாகர் வந்து ஆதிரியை கூப்பிட்டு நீ கூட தான் அங்கே தனியாக போய் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல, நீ என்ன உத்தமனாடா அப்படின்ட்டாரு. என்ன உத்தமன் சொல்கிற, உத்தமன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சபரி வந்துடுவார்ல, அந்த கேங்கில் ஒருத்தருக்கு பிரச்சனைனா கண்டிப்பாக அவர் வந்துடுவார். அப்போ தான் நியாயம் நீதி நேர்மைடா அப்படின்லாம் வருவார். ஸோ அந்த மாதிரி வந்தாரா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்சனல் பிரச்சனையாக போயிடுச்சு. வேற எங்கேயோ ஆரம்பிச்சது, பிரவீன் கிட்ட போயிட்டு அப்புறம் கனிக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட போயிட்டு அது வேற மாதிரி போயிடுச்சு. இந்த எஃப்ஜேவாக இருக்கட்டும், இந்த சபரியாக இருக்கட்டும், கூட விக்கிள்ஸ் ஆகட்டும், இந்த 3 பேர் தான் அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா திவாகரை தனியாக கூப்பிட்டு போயிட்டு வார்ன் பண்ணாங்க. இங்கே பெண்கள்லாம் வந்து தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ வந்து கட்டி பிடிக்கிறது, இந்த முத்தம் கேட்குறது இதெல்லாம் நல்லா இல்லை, அதெல்லாம் வந்து பண்ணாத, தப்பாயிடும், பேர் போயிடும், இதுவரை நீ சம்பாரிச்சு வச்ச பேர் மொத்தமாக போயிடும், லைஃபே காலி ஆகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் விஜேஎஸ் வந்து இங்கே விமன் சேஃப்டி விஷயத்தில் திவாகரால் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பெண்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னாங்க. இவங்க 3 பேரும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி பெண்கள் தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார், நான் பேரை ரிவீல் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதை டீம் கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்கல்ல, பேரே சொல்லாமல் வான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் அப்படி பண்ணல, அங்கே அமைதியாக இருந்துட்டு இதோட மட்டும் நிற்கலைங்க அந்த எஃப்ஜே. இவன் அந்த அரோரா திவாகரை உட்கார வச்சுட்டு, அரோரா வந்து மூஞ்சி கிட்ட போகிறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு திவாகரை. அவங்க கிட்ட போவாங்களாம், முத்தம் வந்து இவர் கொடுத்துருவாரு எஃப்ஜே. ப்ராங்க் பண்ணுறாங்களாம். ஐயோ அரோரா வந்து முத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பாருங்க, விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அரோராக்கு அதுதான் தெரியும். அந்த அரோரா வச்சுட்டு இவன் பண்ணுறான். இவன் இப்படி பண்ணிட்டு சண்டைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீ பொண்ணுங்கிட்ட போய் முத்தம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றான். இவன் ஆதிரை கூட அடித்த கூத்தெல்லாம் பார்த்தோம்ல, அவர் மருத்துவ முத்தம்லாம் ஸ்டார்டிங்லேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சில்மிஷங்கள், தேவையில்லாத சீண்டல்கள் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, கன்றாவிகள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக வந்து அவங்க எவிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில் இருக்கிற அப்படி அவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாது இல்லை டேய், இது பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது பண்ணிட்டேன்னா சுதாரிச்சு விலகி இருக்கணும். அம்புட்டு நல்ல மாதிரி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ண பற்றியா, அதை ஏற்றுக்கவே முடியாதுல்ல. அங்கேயா 2வது திவாகர்கிட்ட இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் சண்டையில் பார்த்தீங்கன்னா நீ வந்து பொண்ணுங்கிட்ட போகிற முத்தம் கேட்குற, இதெல்லாம் தப்பு, கட்டி பிடிக்கிற தப்பு அப்படிங்கிறது, தனியாக கொண்டு போய் வான் பண்ணுறது, விஜேஎஸ் கேட்டால் வாயை முன்னே அமைதியாக இருக்கிறது. என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை திருப்புறானுங்க பாருங்கள். ஸோ இதை வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சோம். இந்த சண்டையில் வந்து ஒரு தம்பி எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட்டான்னா, அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் வெளில அப்படின்ட்டான். அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வரான் இவர். இதை இப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் என்னவா பார்க்குறான்? ஓஸ்ட்டுன்னு ஒரு மரியாதை இல்லை, பிக் பாஸை பற்றி ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, டியூடுன்னு தான் கூப்பிடுவார். விஜேஎஸ் வான் பண்ணுறாரு, டியூடுன்னு கூப்பிடாத, அண்ணன் கூப்பிட்றதெல்லாம் என்னது இதெல்லாம், பிக் பாஸ் அப்படி கூப்பிடாதீங்கன்னு. ஆனால் இவர் அப்படி தான் கூப்பிடுவாராம். இந்த ரெட் கார்டு இவனுக்கு வந்து கதவை திறந்துட்டு கிளம்புடா, வெளியே போகிறோன்னு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கமல் சாராக இருந்தால் அதுதான் பண்ணுவார். இல்லைன்னா அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது தெளிகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும்.
என்ன சொன்னாரு, என்ன பண்ணாரு, அடிச்சாரு, வலிக்குது. ஆனா என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு, அதெல்லாம் அவனுக்கு புரியாது. ஆனா விஜேஎஸ் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஆனா கேட்டிருக்கிறாரு. நான் ஏற்கனவே வார்ன் பண்ணல, இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப நான் பிக் பாஸ் கிட்ட போய் டியூடுன்னு கூப்பிடலாமா அப்படின்றது. கூப்பிடாதன்னு தான் சொல்லிட்டேனே, நானே பிக் பாஸ் தானே கூப்பிடுறேன், நீ என்ன வந்து டியூடுன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்கிறாரு. அதே போல் அந்த அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ரெட் கார்டு வாங்கிட்டனால அதுக்கும் வந்து தம்பிக்கு வந்து தலையிலே நச்சுன்னு கொட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். நான் நினச்சேன்னா எங்கே விஜேஎஸ் வந்து கனியக்கா மேலே அவருக்கு ஒரு தனி அதான் எஃப்ஜேனா விக்கல்ஸ் விக்ரம்னா கனியக்கானா ஒரு தனி பாசம் இருக்குல்ல, அந்த பாசத்தில் திவாகரை போட்டு புழக போகிறாரு. எப்படி நீ வந்து எஃப்ஜேவும் கனியக்காவும் அந்த ஹக் பண்ணுறத வந்து நீ தப்பாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் கொதிக்குதுடான்னு விக்கல்ஸ் விக்ரம் சொன்னார்ல, அந்த மாதிரி எங்கே இவர் சொல்ல போகிறாரோன்னு நினச்சோம். அதை கேட்டாரான்னு தெரில. ஆனால் இதை கேட்டிருக்காரு. இவர் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டு வச்சிருக்கிறாரு தம்பிக்கு. முதல் வாரத்தில் வெட்டுவாங்கிறான், அதுக்கப்புறம் திருந்திட்டான்றான். திருந்திட்டவன் பார்த்தீங்களா இப்போ எங்கே வந்து நிற்கிறான், அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்கிறான். அடுத்து அடிச்சிருவானா? ஸோ இதை கேட்டே ஆகணும்ல. ஸோ கேட்டிருக்கிறாரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.